இன்றைக்கி பௌர்ணமிக்கு திருச்செந்தூர் போகிற மினி விலாக் பார்க்கலாமா. எங்கள் அம்மா வந்து எப்போவுமே இப்படி தான் பஸ் ஏறவுமே ஹெட்செட்டை மாட்டிட்டு அது வாட்டுக்கு உட்காந்துப்பாங்க. ஏமா திருச்செந்தூர் வந்துருச்சு வாங்க இறங்குங்க அப்படின்னு அடிச்சு இழுத்து கூப்பிட்டு வந்தா வா நடப்போம் நடந்தே போயிடலான்ட்டாங்க. கொஞ்சம் தூரம் போகுமே இருட்டாக இருந்துச்சா, அதனால் பயந்துட்டு சரி வாங்க ஆட்டோ பிடிச்சிடலாம் அப்படின்னா ஆளுக்கு 20 ரூபா தான் சொன்னாங்க. சரின்ட்டு ஆட்டோ பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு வந்துட்டாங்க. வரவுமே பலூன் இருந்துச்சு. சரி அம்மா எதையாவது வாங்கிட்டாங்கன்னா அதெல்லாம் வாங்கி தர முடியாது வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டாங்க. அங்கே கடற்கரையில் பார்த்தா எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. என்னம்மா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னா எப்போவுமே இவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் நாங்களும் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் வீடு வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா லைட்டாக குகை மாதிரியும் இருந்துச்சு. இன்னொன்று பார்க்குறதுக்கு வந்து இந்த தேங்காவை பாதியை உடச்சி வச்ச மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எனக்கு என்னவோ அப்படி தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் எங்கள் அம்மா வந்து காளான் வாங்கி தரேன்னு வெளியே வந்தாங்க. வெளியே வரவும் தாத்தா இருந்தாங்க. தாத்தாக்கு அப்படியே ஹாய் சொல்லிட்டு சரி காளானாவது வாங்கித்தாங்க அப்படின்னு கூப்பிட்டா காளான் கடை எங்கே இருக்குன்னு தெரியல, இந்த அப்பளத்தை சாப்பிடுன்னு சொல்லி அப்பளத்தை சேர்ஸ் போட்டு வேறு சாப்பிட்றாங்க. எனக்கு நான் சரியான பசி, என்னம்மா இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு கோவம் வந்துருச்சா. அதுக்கப்புறம் பார்த்தா சரி பசியில் என்ன பண்ண வேறு வழியில் நானும் அப்பளத்தை லபக்கு லபக்குன்னு சாப்பிட்டு கடற்கரைக்கு போனால் அங்கே போகவும் பௌர்ணமி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிலா அழகாக இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தா இவங்க அதுக்குள்ளே படுத்து தூங்கிட்டாங்க. என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு 4 மணி ஆயிடுச்சு வாங்க சாமி கும்பிட போகலான்ட்டு இழுத்துட்டு போயிட்டான். சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்தோன்னா டீ கடை இருந்துச்சு. டீ கடையில் டீயை விட காஃபி நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. சரி சம்சாவும் காஃபியும் வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் மறுபடியும் ஆட்டோ ஏறி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் ஏறவும் சரியான தூக்கங்கிறதுனால படுத்து தூங்கிட்டேன். நான் தூங்கிட்டே ஊருக்கும் வந்தாச்சு. இதோட இந்த மினி விலாகை முடிச்சுட்டு நாளைக்கு இன்னொரு மினி விலாகில் சந்திக்கலாம். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.